நண்பர்களுக்கும் அருமை சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிராமத்தில் குடிநீர் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், தெருவிளக்கு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அடிப்படை சுகாதார கட்டமைப்புக்கான விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்காக மக்கள் இன்னைக்கு மெனக்கடுறது இந்த முறையான அலுவலகத்துக்கு சென்று மனுக்களை கொடுத்து அதுக்கான காத்திருப்புகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. அந்த காத்திருப்புகளை நம்ம குறைக்கணும். குறைச்சா அந்த காத்திருப்புகளை குறைப்பதன் மூலம் அங்கே ஒரு ஸ்மார்ட் கிராம நிர்வாகத்தை ஏற்படுத்த முடியும். ஸ்மார்ட் கிராம நிர்வாகம் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய விஞ்ஞானமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்மார்ட் கிராம நிர்வாகம் அப்படிங்கிறது என்னென்னா, எப்படி முறையாக மக்கள் புகார் அளித்து அதை விரைவாக எப்படி அதுக்கான பலனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி கிராமத்தில் பெரும்பாலான மக்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக இன்றைக்கி வந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலயமாக நம்ம நிறைய விஷயங்களை தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்றைக்கி பெற முடியும். இவ்வாறு அந்தந்த துறை சார்ந்த மனுக்களை ஆன்லைன் மூலமே பதிவேற்றலாம், சான்றிதழ்களை பதிவிறக்கம் பண்ணிக்கலாம், புகார்களை பதிவேற்றலாம். அதே மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை நம்மளால் பெற முடியும். என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து அதன் மூலம் பயனடைகிறதுக்கான வழிவகைகள் இன்றைக்கி உக்காந்த கையிலே இருக்குது இன்றைக்கி. ஆகையினால மக்கள் அதுக்கான முயற்சிகளும் பயிற்சிகளும் எடுக்கணும். எவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளுடைய கால விரயங்களை எப்படி கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை மக்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் பயிற்சிகளையும் முயற்சிகளையும் எடுத்து அந்த ஒரு ஸ்மார்ட் கிராம நிர்வாக அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த கிராமம் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு நலமான வளமான ஒரு ஒரு நல்வாழ்வை அந்த கிராமம் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.